திருச்செந்தூர் போகலாமா? ஆமாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீட்டில் திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுட்ருந்தேன். அப்பா இப்போ தான் மாலை போட்டு நான், அப்பா, அம்மா நாங்கள் 3 பேருமே எங்களுடைய திருச்செந்தூர் ட்ராவலை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் அப்பா அம்மா கூட அதுவும் லாங் டைம் ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவர்லேயே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சிங்க. அதுவே பெரிய மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்குக்காக எங்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ரோட் கிராஸ் பண்ணி வந்தால் ஒரு சூப்பரான ஒரு கோவிலை நான் பார்த்தேன். ஒரு பெரிய பெரிய சாமியெல்லாம் பார்த்தேன். இதெல்லாமே ஊர் சைடில் தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மைண்டு ரொம்பவே எனக்கு காமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்பாவை 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அகெயின் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிட் நைட் அரௌண்ட் ஒரு 2:30 போல் இருக்கும். திருச்சி ரீச் ஆகிட்டோம். சரியான குளிராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு பிளாக் டீயை குடிச்சிட்டு அகெயின் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரோடு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கனால ஊருக்குள்ளார சுற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அகெயின் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் ஊருக்குள்ளார சுற்றிட்டு வந்தோம். நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு வர வழியில். ஸோ அதனாலே பெரிய மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஆன் டைம் மார்னிங் 7:30 எல்லாமே எங்களை கோயிலை ரீச் பண்ண வச்சுட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே நாங்கள் யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க அந்த குட்டி யானையை தான் நாங்கள் மீட் பண்ணோம். அவனையும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால கூட்டம் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பீச்சை ரீச் பண்ணோம். அங்கே பார்த்தா நிறைய கூட்டம் இருந்துச்சு. குளிக்க கூட முடியல. அதனால் அங்கே அப்பா என்ன சொன்னாங்க, இங்கே குளிக்க வேண்டாம், நம்ம ஆழியில் குளிச்சுக்கலாம், தண்ணி மட்டும் எடுத்து தலையில் லைட்டாக தெளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் லைட்டாக காலை நினச்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வாட்டர் பாட்டிலை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் 2-3 பிக் எல்லாமே நான், அப்பா, அம்மா எல்லாருமே சில செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ அங்கே நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் அங்கே குளிக்கணும் போல் இருந்துச்சு. பட் அப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்நாக்ஸை பார்த்துட்டேன் இல்லையா, அதனால் அப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா அந்த மிக்ஸ்டு சாட் மாதிரி போட்டு எனக்கு அந்த மசாலா பூரி கொடுத்தாங்க. ரொம்பவே க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டே சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஆழியை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆழிக்குள்ளே இறங்கி போகும்போது நாங்கள் 3 பேர் இருந்தோம். ஸோ இப்போ 1 by 1 தான் நாங்கள் குளித்தோம். ஏன் அப்படின்னா லக்கேஜ் இருந்தனால ஃபஸ்ட்டு அப்பாவும் அம்மாவும் குளித்தாங்க. அடுத்து நான் போய் குளித்தேன். உள்ளுக்குள்ளார இறங்கும்போது ஏதோ ஒரு பாதாளத்துக்குள்ளே இறங்குற மாதிரியே பயமாகவே இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ குளிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் குளிரெல்லாம் இல்லை, தண்ணி கொஞ்சம் சூடாகவே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சாமி தரிசனத்தை எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சுட்டு சில பொருள் எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே அங்கே மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். அம்மா அன்னதானம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் எங்களோட டோக்கன் நம்பர் பார்த்தோன்னா 2900க்கு மேலே இருந்துச்சு. ஒரு 9:30க்கு எல்லாமே அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மயிலையும் நாங்கள் பார்த்தோம். ஒரு 1.5 மணி நேர காத்திருப்புக்கான பலன் தான் இந்த அன்னதானம். வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போகணுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.